களிமண் கொண்டு செய்யப்பட்ட 18 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதாவது 18 சென்டிமீட்டர் உயரத்தில் ஒரு கோன் இருக்காமா. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குழந்தை வந்துட்டு அதை ஒரு உருளையாக மாற்றுது, சிலிண்டராக மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டோட ரேடியஸும் வந்துட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உருளையோட ஹைட்டு தான் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது கோனை வந்துட்டு உருளையாக சிலிண்டராக மாற்றுறாங்க, ரெண்டோட ரேடியஸும் வந்துட்டு ஈக்குவல்னு சொல்லிட்டு கோனோட ஹைட்டு கொடுத்துட்டு சிலிண்டரோட ஹைட்டு கேட்குறாங்க. இப்போ நமக்கு 3Dயை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேப்பில் இருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாற்றுறாங்க, உருமாற்றுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அது ரெண்டோட வால்யூம் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். சரியா? ஒரு உருவத்திலேருந்து இன்னொன்று மாற்றுறாங்கன்னா ரெண்டோட வால்யூம் ஈக்குவலாக இருக்கும், கன அளவு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இப்போ கூம்போட கன அளவு நமக்கு தெரியும், 1/3 πr²h. அதே மாதிரி உருளையோட கன அளவு πr²h. ஓகேயா? இதில் இந்த ஹச் 18 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, இந்த ஹச் தான் கேட்குறாங்க. இப்போ நமக்கு ரேடியஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. சேம் வேல்யூங்கிறனால இந்த r² நான் கேன்சல் பண்ணிட்டேன், πr², பையும் கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் இந்த ஹச்சோட வேல்யூ 80 போட்டாச்சு, 1/3 இருக்குது, இந்த ஹச் தான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் 6 வந்துடுமா? அப்போ h = 6. அப்போ உருளையோட ஹைட் என்னவாக இருக்கும்? 6 சென்டிமீட்டர். ஓகேயா?